இதே வைராகியம் இருந்தது இல்லை விராட் கிட்ட, அதே T20 வேர்ல்ட் கப்பில் காமிக்க சொல்லு. தோனிக்கு எதிர்க்க சிஎஸ்கேக்கு எதிர்க்க ஒரு குவாலிஃபயருக்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கு இந்த ஒரு வைராகியம் காமிச்சல, அதே T20 வேர்ல்ட் கப்பில் காமிக்கும். குடிச்சிட்டு வந்துட்டு அதெல்லாம் பண்ணுறாங்க, ரொம்ப இதாக எடுத்து பண்ணுறாங்க. ப்ளஸ் சிஎஸ்கே பஸ் வரும்போது கூட ஆர்சிபின்னு கத்துறது, அவங்களுக்குலாம் என்ன ஒரு மனநலம் வந்திருக்கும் நீங்கள் பாருங்கள். ஸோ அவங்க சிக்ஸ் அடிச்சுட்டு ஓகே, அவர் சிக்ஸை பார்த்தோம், பயப்பட வச்சார்ல. ஒரு 110 மீட்டர் போச்சு, எல்லார் மூஞ்சிலும் ஒரு அதிர்ச்சி வந்தது அவங்க ஜெயிச்சிருவாங்கன்ட்டு. பட் ஒரு பயம் காட்டிட்டு தானே தோத்தாரு. அவங்க நினச்சாங்க இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப கஷ்டமான மேட்ச் இது, ரொம்பவே கஷ்டம். யாராக இருந்தாலும் சரி, சிஎஸ்கேக்கும் கஷ்டம், ஆர்சிபிக்கும் கஷ்டம். ஏன்னா சிஎஸ்கே மாதிரி ஒரு ஆப்பனண்ட்டும் கிடையாது, ஆர்சிபி மாதிரி இன்னொரு டீமும் கிடையாது. ரெண்டு டீமுமே ஒரு டஃப்பான ஈக்குவல் டீம்ஸ் தான். ஏன்னா ஆர்சிபி அவ்வளோ ஒரு கம்பேக் கொடுத்தாங்க, 6 மேட்சஸ் பேக் டு பேக் வின்ஸ். அவ்வளோ ஒரு ஃபஸ்ட்டு 7 மேட்ச்சில் ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க, 6 மேட்ச் தோத்தாங்க. கரெக்டாக? அப்புறம் ஆர்சிபிலாம் சான்ஸ் இல்லை, மும்பையில் ஏதாவது தான் வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் அவங்க ஒரு நல்ல ஓப்பனிங் பேர் எனக்கு தெரிஞ்சு. டிஸ்டன்ஸ் கான்வே அடுத்த வருஷம் வருவார் நினைக்கிறேன், ஆக்ஷன்ல எடுத்துட்டாங்க. அவரும் ருத்ராஜும் 23 என்னமா அடி அது, அதெல்லாம் மறக்க முடியாது. பிளேலாம் மறக்க முடியுமா? அதுதான். அப்பனா இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு ரவீந்திரா தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். கான்வே போனார்னா சரி, ரவீந்திரான்னு கொடுத்துட்டான். எனக்கு தெரிஞ்சு கான்வே இருந்ததுன்னா தோனிக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. எனக்கு இது வேணும், எனக்கு அவரை பிடிக்கும், அதனால தான் நான் அவர் சப்போர்ட் பண்றேன். நாட் ஒன்லி மீ. அவர் வரும்போது நான் மட்டுமா ஏன்ச்சிட்டு கத்துற ஸ்டேடியம்ல, ஆல் த க்ரௌட், ஜியோ சினிமாவில் பார்க்குறவராகட்டும், ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஒரு இது வருது இல்லை. கிரிக்கெட் பார்க்காத ஒரு ஆள், கிரிக்கெட் தெரியாத ஆள் கூட அவர் வரும்போது ஒரு இப்படி பார்க்குறாரு. அதுதான் அவர் அதை கிரியேட் பண்ணி வச்சுட்டாரு. அவர் எவ்வளோ கப்ஸ் ட்ராஃபிஸ் வின் பண்ணாலுமே அதை ஒரு அவரை பார்க்கும்போது, அவர் என்ட்ரி கொடுக்கும்போது அது இது வருது, வைப் வருது, அவர் வராரு, ரெஸ்பெக்டோடு இருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு இது கிடைக்குது. இல்லை இப்போ கை கொடுக்காம போனது அதெல்லாம் சேர்த்துட்டு வெறுப்புன்னு சொல்கிறாங்க. நான் ஒன்னே மட்டும் கை கொடுக்காத இன்சிடென்ட் சொல்கிறேன். என்னன்னா, ஜிடி ஃபைனல் ஜெயிச்சோன்னா 23 அவர் வந்துட்டு ஜடேஜான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க டீமை. உடனே தோனி என்ன இண்டிகேட் பண்ணாரு, போய் கை கொடுத்துட்டு வந்து செலிப்ரேட் பண்ணான்ட்டு. ஆனால் ஆர்சிபிட்ட அந்த கேஸ் நடக்கல. ஆர்சிபி கப்பு ஜெயிக்கல, குவாலிஃபயர் தான் ஜெயிச்சாங்க. லைக் குவாலிஃபயர் கூட இல்லை, குவாலிஃபயருக்கு போகிற ஒரு கார்டை தான் ஜெயிச்சுட்டு போனாங்க. அதுக்கே அந்த செலிப்ரேஷன். சின்ன வயசுல சொசைட்டில இருந்து இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து ஃபேஸ் பண்றீங்க இல்லையா? அது இந்த வயசுல இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஃபேஸ் பண்றது எப்படி இருக்கு? அது நமக்கு தேவையில்லாத ஒன்றும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்களா என்ன? நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்டார்டிங் அந்த ஆர்சிபி வீடியோ பேசினல, அதுக்கப்புறம் வந்தது கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா, ஏதாவது ஒன்று பண்ணாலும் இல்லை ஏதாவது ஒரு ஃபேம் வந்தாலுமே யாராவது ஒருத்தன் ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான், யாராவது ஒருத்தன் பாராட்டி தான் இருப்பான், யாராவது ஒருத்தன் பிடிக்காம தான் போவான். ஸோ அதெல்லாம் அப்போது வந்து எனக்கு ஒரு மாதிரியா படுது. அதுக்கப்புறம் வந்துட்டு உலகத்தில் எங்கே போனாலுமே இது நடக்கும்னு எங்கள் அம்மா மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ அந்த நிமிஷத்துலேருந்து அந்த கமெண்ட்ஸ்லாம் நான் இக்னோர் பண்ண ஆரம்பித்தேன். பட் ஆனால் சில பல ட்ரோல்ஸ் வந்து ஃபன்னியாக இருந்தது. ஸோ அந்த ஃபன்னியான ட்ரோல்ஸ் வந்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடலாம். பட் சில பல ட்ரோல்ஸ் வந்து சீரியஸாக போச்சு. எப்படின்னா இந்த அசிங்கமான வார்த்தையில திட்டுறது, ஃபேமிலியை திட்டுறது, அதெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் இன்னும் கோவம் அந்த மாதிரி இருந்தது. பட் ஆனால் எதுவுமே நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். ஏன் அது எதனால உங்களை ட்ரோல் பண்ணியிருப்பாங்க? நான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது மேபி உங்களோட ஆட்டிடியூட் தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஆட்டிடியூட் நீங்கள் ஒரு மாதிரி கை காட்டி பேசுறது, கொஞ்சம் ஒரு மாதிரி ரூடாக கோவமாக அவங்ககிட்ட பேசுறதுனால தான் அவங்க உங்ககிட்ட ஸ்டேடியம்ல வந்துட்டு சில பேர் எதை நோக்கி அது பண்ணனால தான் நான் அதை அங்கே பண்ணேன். வேற எதுவும் இல்லை. லைக் எக்ஸாம்பிளுக்கு அந்த எல்எஸ்ஜி ஃபேன் ஒருத்தர் பண்ணாரு எல்எஸ்ஜி மேட்ச் அன்னைக்கு. ரொம்ப கேமரா ஆஃப் கேமரா ரொம்ப பேசினாரு, ஆன் கேமரா வந்து ஓரளவுக்கு சாஃப்டாக பேச ஆரம்பிச்சாரு. ஏன்னா அவர் மாட்டிப்பாருன்னு அவருக்கு தெரியும். ஆனால் எஸ்ஆர்எஸ் மேட்ச்ல அந்த ஆளை ரிவ்யூலே காணும். அவர் என்ன வந்துட்டு நான் அது அந்த எல்எஸ்சி மேட்ச் எனக்கு சொன்னனால தான் நான் எஸ்ஆர்எஸ் மேட்ச்சில் அதை பண்ணேன். அண்ட் வந்துட்டு இந்த பஞ்சாப் மேட்ச் ரிவ்யூவில் வந்து ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு ஒரு சண்டை போட வந்திருந்தாரு. ரீசனே இல்லாமல் சண்டை போட வந்தார். அது மட்டும் தான் கிளியராக எனக்கு தெரிஞ்சிச்சு. எண்ட்லேயே வந்துட்டு அவர் என்ன தெரியுமா டாபிக் கேட்டார், நீ ஏன் தோனி பற்றி மட்டும் பேசுகிற, எல்லா பிளேயர்ஸ் தானே இருக்காங்க, எல்லா பிளேயர்ஸ் பற்றி பேசின்ட்டு. ஆனால் எண்டில் நான் அது போனல, ஸோ கார் எடுத்து நான் போயிட்டேன். ஸோ அந்த சைடில் வந்துட்டு அவங்கள தனியாக எடுத்தாங்க, ஒரு இன்டர்வியூ பேட்டி எடுத்தாங்க. ஸோ பேட்டி எடுத்தப்போ வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நானும் தோனிக்காக தான் வந்தேன், 5 ரன் 2 பால். அது இதே இல்லாமல் இருந்ததுல, அப்புறம் எதுக்கு என் கூட ஃபைட் போடணும், ஒரு 30 மினிட்ஸ் எதுக்கு என் கூட வேஸ்ட் பண்ணி ஃபைட் போடணும், அதே சொல்லிட்டு அழகாக போயிட்டு இருக்கலாம். தேவையில்லாமல் ஃபைட் எடுத்து விட்டாரு. அதனால தான் ஒரு சைடில் வந்து ஆன் கேமராவில் நான் மாட்டிக்கின மாதிரி ஆயிடுச்சு, மீமஸ்கனில் நான் மாட்டிக்கின மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அவர் பண்ணது எதுவுமே பண்ணல. பட் ஆனால் அந்த ஒரு கிளிப் மட்டும் எனக்கு ரிலீஸ் ஆன உடனே நான் எடுத்து ஸ்டோரியில் போட்ட உடனே கமெண்ட்ஸ்லாம் ப்ரோ நீ தான் ப்ரோன்னு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் சில பல கமெண்ட்ஸ் என்னன்னா, அவர் வந்தார் அந்த ஒயிட் ஷர்ட் சண்டை போட்டாருன்னு சொல்லல, அவரே கமெண்ட்ல வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சாரு, என் தங்கச்சி கிரிக்கெட் தெரியாது அதனால தான் அப்படி சொன்னான்ட்டு. அது ஒரு பாயிண்ட். தங்கச்சி தான் பேசினாங்க அது. ஸோ தோனிக்காக வந்துட்டு தங்கச்சி அண்ணன் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, 4 பேர். ஸோ அந்த இதில் சொல்லியிருந்தாங்க, ரீசனே இல்லாமல் அப்புறம் எதுக்கு நம்ம கூட சண்டை போடணும். அதுதான் இதாக பட்டது எனக்கு, வேற எதுவும் இல்லை. ஆர்சிபி ஃபேன்ஸை சிஎஸ்கே ஃபேன்ஸ் அதிகமாக ட்ரோல் பண்ணதுனால மட்டும்தான் சின்னசாமி ஸ்டேடியமுக்கு வெளியில் பிளே ஆஃப்ஸ்க்கு உள்ளே போக வேண்டிய அந்த மேட்சை சென்னை தோத்ததுனால அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அந்த ஒரு
தாக்கப்பட்டார்கள் இல்லைங்களா? ஆமா நிறைய பேர் தாக்கப்பட்டாங்க ஆமா, ஆக்சுவலி. ஆமா. அது நடந்ததுக்கு ஷர்ட் காரணம் அவுக்கிறது, ஆமா, ஆமா. லேடீஸ் மேல மூஞ்சில கை வைக்கிறது எல்லாம் நடந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாரிஃபையிங்கா இருந்தது. எப்படின்னா இந்த குடிச்சிட்டு வந்துட்டு அதெல்லாம் பண்றாங்க. ரொம்ப இதா எடுத்து பண்றாங்க. பிளஸ் சிஎஸ்கே பஸ் வரும்போது கூட ஆர்சிபி ஆர்சிபின்னு கத்துறது. அவங்களுக்குலாம் என்ன ஒரு மனநலம் வந்திருக்கும் நீங்க பாருங்க. ஸோ அவங்க 6 அடிச்சுட்டு ஓகே அவர் 6 பார்த்தோம் பயந்து பயப்பட வச்சார்ல. ம், ஒரு ம். 6 110 மீட்டர் போச்சு. ஆமா, ஆமா. எல்லார் மூஞ்சிலும் ஒரு அதிர்ச்சி வந்தது. அவங்க ஜெயிச்சிருவாங்கன்ட்டு. பட் ஒரு பயம் காட்டிட்டு தானே தோத்தாரு. பட் அது ஒரு இதுதான் பாசிட்டிவ் நோட்டா நம்ம எடுத்துக்கணும். பட் ஆனா சீரியஸா எடுத்துட்டு இந்த சிஎஸ்கே பஸ் முன்னாடி போயிட்டு ஆர்சிபின்னு கத்துறது. அப்புறம் விராட் பஸ் முன்னாடி போயிட்டு சிஎஸ்கேன்னு கத்துறது. அதெல்லாம் கூட விடுங்க. அதெல்லாம் லேட்டா தான் நடந்தது. அதுக்கு முன்னாடி மேட்ச் நடந்த அடுத்த செகண்ட் ஆளுங்க கிரவுடா வெளிய வந்து எல்லோ ஜெர்சி போட்ட யாரா இருந்தாலும் சரி, புடிச்சு வச்சு புல்லி பண்ண மாரி இன்சிடென்ட்லாம் நடந்தது. ரொம்ப வைரலா போச்சு இன்ஸ்டால. அந்த 2 நாளைக்கு சூப்பர் வைரலா போச்சு அது. அதுக்கு காரணம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் நம்ம தான் நினைக்கிறேன். ஏன்னா நானும் பேசியிருக்கேன். ஆர்சிபி ஃபேன்ஸ ட்ரோல் பண்ணியிருக்கேன். என்னடா நீங்க டீ கப் கூட வாங்க மாட்டேங்கிற அந்த ஜோக்லாம் நானும் நானும் தான் அடிச்சிருக்கேன். கலாய்ச்சிருக்கேன். ஆமா, ஆமா. அதெல்லாம் வந்து சேப்பாக்குல ஒரு ஃபன்னியான இன்சிடென்ட்டா தான் ம், ம். எடுத்துப்பேன். ஏன்னா வந்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் இதுல குடுக்கும்போது வந்துட்டு, ஒருத்தர் நடுவுல வந்து ஈசால கப் நம்பியிருந்தாரு. நான் அதுக்கு ஒரு ஃபன்னியான ரியாக்ஷன் குடுத்து அவர கூப்பிட்டு வச்சேன். அத வந்துட்டு இவனுங்க சீரியஸா எடுத்துட்டு வந்துட்டு, இவன் விராத்த போய் தப்பா பேசுறான். புரியுதுங்களா? ஆங்கிலே மாத்திட்டானுங்க உடனே. நான் அந்த ஃபேன பர்ட்டிகுலரா கலாய்ச்சா, இவன் விராத்த உடனே சொல்ட்டான். அதுதான் நடந்தது. வேற எதுவும் இல்ல. பட் ஆனா அந்த நடந்த இன்சிடென்ட் ரொம்ப ஹாரிஃபையிங்கா இருந்தது. அது எப்படி அவங்க தாக்கிக்கிட்டாங்கன்னு தெரியல. அது எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்க அந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ். எல்லாருக்குமே லைக் ஈவன் சரவணன் கூட ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு தட் ஆர்சிபி ஃபேன்ஸ் கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்ட்டு சரவணன் அண்ணா பிளஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒஃபிஷியல் எல்லாருமே அந்த இன்ஸ்டால அவரோட பேஜ்ல அந்த வீடியோ ஆகட்டும் எல்லாருமே போட்டிருந்தாங்க. அது யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா ரொம்ப லாயலான ஃபேன்ஸ்னு சொல்லி நம்ம தான் சொல்லியிருக்கோம். ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப பாத்தீங்களா இதுதான் அது கொஞ்சம் இது ஒரு மாதிரியா இருந்தது. எப்படின்னே தெரியல. ஏன்னா கோலியோட ஆட்டிடியூட கொஞ்சம் நிறைய பேருக்கு பிடிக்கல அந்த மேட்ச்ல அவர் கொடுத்த நிறைய attitude. பேருக்கு உலகம் முழுக்கவே பிடிக்கல ஆக்சுவலி. நிறைய பேருக்கு டிவில பிடிக்கல. பாக்குற ஆளுங்காட்டும் ஸ்டேடியம்ல ஆளுங்காட்டும் யாருக்குமே பிடிக்கல. அவர் பண்ண அந்த அக்ரஷன்னஸ். ஏன்னா அவருக்கு கிரிக்கெட் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது இட் வாஸ் ஸ்டாப்பிங் கரியர். அதாவது நின்னுட்டு ஆரம்பிக்கிற கரியரா இருந்தது. அதாவது ஃபுல் டைம் செலக்டடா இல்ல டீம்ல. ஸோ ஆனா தோனி அவர் இருந்தனால தான் அவர் 2009 வேர்ல்ட் கப்ல இருந்து 2015 வேர்ல்ட் கப் அதே மாதிரி நிறைய இன்டர்நேஷனல் மேட்சஸ் அப்படியே ஐபிஎல்குள்ள வந்து அதெல்லாம் தோனினால தான் அவர் வந்து இன்டர்நேஷனல் மேட்சஸ் நிறைய சான்ஸ் கிடைச்சிருக்கு. அவருக்கும் ரோஹித்துக்கும். இல்லன்னா ரோஹித் அண்ட் விராட் மாதிரி ஒரு பிளேயர்ஸே இருந்திருக்காது. தோனி இல்லன்னா இருந்திருக்காது. ஒத்துக்கணும் அது நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் அவர் அவுட் ஆகும்போது கூடயும் லைக் அவரு இது அவுட் ஆகும்போது கூட அவரோட அக்ரெசிவ்னஸ் நம்ம பார்க்கணும். சிஎஸ்கே ஃபேன்ஸ் பாட்டு இதெல்லாம் பண்றது இதெல்லாம் ரொம்ப இதா இருந்தது. பட் ஆனா அது அவரோட கிரவுண்ட்ல அது அவர் பண்றது ஓகே. அது அவரோட ரைட். நம்ம எதுவும் சொல்ல முடியாது. விடுங்க. அது அவருக்கு என்னன்னு தெரியல. ஆர்சிபி இவ்வளவு நாளா கப் அடிக்கல. இப்ப ஏதோ ரொம்ப ஜெயிக்க போற நிலைமைக்கு வந்தனால அத ஒரு இதுல பண்ணியிருப்பாரு. அது வி கான்ட் டெல் எனிதிங். இப்ப ஏதாவது நான் சொன்னா கூட அது உடனே எனக்கு அகைன்ஸ்டா மாறிடும். அதனால நான் வந்துட்டு சரி விடுங்க. அது அவங்க கிரவுண்ட் அவங்க ஜெயிச்ச ஒரு குஷியில அத பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான் விட்டுட்டேன். இப்போ உங்ககிட்ட ஒரு ஆர்சிபி ஃபேன் வந்து ஈசாலா கப் நம்தேங்கிற ஒரு டயலாக் உங்ககிட்ட சொல்றாரு. ஸ்டார்டிங்ல ஆமா. இல்ல இப்போ வந்து இன்னைக்கு வந்து உங்கள்ட்ட சொல்றாரு. என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க நீங்க? என்ன ரியாக்ட் பண்ணுவேன்? நான் வந்துட்டு சரிப்பா எடுத்துட்டு போங்கப்பா. நீங்க எடுத்துட்டு போயிடுங்க இந்த வருஷம் கப்ப. 4 பிளேயர்ஸ் எங்கள தக்கி விட்டு நீங்க வந்துட்டீங்கல்ல. ஆனா என்னன்னா உலகநாயகன் கமலஹாசன் சாரே வந்துட்டு என்ன சொன்னாரு? ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல அந்த மேட்ச் அன்னைக்கு என்ன சொல்லியிருந்தாரு? இந்த கோப்பை சிஎஸ்கேக்காக விட்டுருங்க. அடுத்த கோப்பை உங்களோடதுன்ட்டு. கரெக்ட்டா? சங்கர் சோழன் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் கேட்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் கூட வந்தது. பட் ஆனா வந்துட்டு தோத்துட்டாங்கன்னு நினைக்கும்போது ஒரு மாரியா பட்டது. பட் இந்த வாட்டி வந்து ஒருத்தன் ஈசாலா கப் வந்து சொன்னா, "சரி எடுத்துட்டு போங்கடா. 2020ல நாங்க தோத்து போனோம். குவாலிஃபை ஆவல. 2021 கப்பு. 2022 குவாலிஃபை ஆகல. 23 கப்பு. 24 குவாலிஃபை ஆகல. 25 கப்பா இருக்கலாம்." சோ அது ஒரு இதுதான். வேற எதுவும் இல்ல. 6th கப்பா அடுத்த வருஷம் நாங்க அடிப்போம். ஏன்னா தோனி இருக்க மாட்டாருங்கிற ஒரு வருத்தம். தோனி இருக்க மாட்டார்ன்னு நம்ம இவ்ளோ ஃபாஸ்ட்டா டிசைட் பண்ண முடியாது. அவர் இப்போ வந்துட்டு Almost இப்பதான் decide லாஸ் பண்ணிக்கலாம். ஆச்சு. அடுத்த நாளே அவர் சந்தோஷமா பைக் ஓட்ட ஆரம்பிச்சார் ராஞ்சில. போஸ்ட் வந்துருச்சு. கரெக்ட்டா? சோ தெரியல. இன்னும் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் டைம் இருக்கு. அவர் டிசிஷன் சொல்லிட்டோம். பட் பொறுமையா ஏஜும் பாடியும் அக்செப்ட் பண்ணாதானே பிரதர் நம்ம இல்லங்க. முடியும். ஃபிட்டா தானங்க இருக்காரு. என்னங்க? கஷ்டப்படுறாருங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. மனசுக்குள்ள ஃபிட்டா இருக்கிறாருன்னு சொல்லிக்கலாம். ஆனா கிரவுண்ட்ல பாக்கும்போது ஓரளவுக்கு அந்த இதெல்லாம் மாட்டிட்டு தான் அந்த பேட்டிங் ஆமா, ஆடுறாரு. ஆமா. விக்கெட் கஷ்டப்படுறத கீப்பிங் பார்க்க முடியுது. பண்றாரு. நம்ம மசில் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப ரீசென்ட் நியூஸ் என்னன்னா ஏதோ லண்டன் எங்கேயோ போறாருன்னு நினைக்கிறேன். ஏதோ ட்ரீட்மென்ட்க்கு. ஆமா, ஆமா, சோ ஆமா. அது முடிச்சுட்டு அந்த முடிச்சுட்டு அங்க இருக்க டாக்டர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அது தகுந்த மாதிரி அவர் டிசிஷன் எடுப்பாரு. சோ ஒரு 4-5 மந்த்ஸ் வெயிட் பண்ணலாமே. பொறுமையா T20 வேர்ல்ட் கப்லாம் வரட்டும். தாண்டி போட்டோம். அதுக்கப்புறம் டிசிஷன்ஸ் பாத்துக்கலாம். சிஎஸ்கே எங்க ப்ரோ தோத்தாங்க? பத்திரானாவும் முஸ்தபிசுரும் Correct. இல்லாதனால அங்கதான். தோத்தாங்களா? கரெக்ட். அதுதான் அங்கதான் பாயிண்ட். தோத்தாங்க இல்லையா? பவுலிங் யூனிட்ல தான் தோத்து போனாங்க. ம், ம். பேட்டிங் யூனிட் பக்காவா தான் இருந்தது. ரவீந்திரா சூப்பர்பா ஒரு ஃபார்ம்ல அந்த கிரவுண்டோட சரியா, அட்டாச் ஆகி ஆமா, வந்துட்டு ஆமா, இருந்தாரு. ஆமா. டூபே பண்ண ரன் அவுட் அன்எக்ஸ்பெக்டட் ஆமா, சத்தியமா. ஆமா, ஆமா, எனக்கு ஆமா. தெரிஞ்சு ரவீந்திரா இருந்தது ஒரு செஞ்சுரியோட மேட்ச முடிச்சிருப்பாரு. அவ்ளோ ஒரு 6 ஒன் மேன் 4 ஷோ அடிச்சிருப்பாரு. காமிச்சிருப்பாரு. டெஃபினட்டா. சத்தியமா ஒன் மேன் ஷோ அந்த தான். ஃபார்ம்ல இருந்தாரு. 220 அடிச்சிருப்பாரு. நாட் குவாலிஃபிகேஷனுக்கான ரன் மட்டும் இல்ல. வின்னிங் மேட்ச் ஷாட்டே அவர் அடிச்சு குடுத்திருப்பாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் இருந்தது அதான். ஏன்னா அவர் வந்து அவரோட ஊர் பெங்களூர் தான். சோ அந்த கிரவுண்ட ரெண்ட் போட்டு பிராக்டிஸ் பண்ணாங்கன்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. இந்த வேர்ல்ட் கப் 23 போறதுக்கு முன்னாடி. சோ அதெல்லாம் நடந்திருக்கனால ஒரு மாரியா பட்டுது. அவர் அவுட் ஆகும்போது என்னடா டூபே அட்லீஸ்ட் டூபேயாவது அடிச்சு குடுத்திருக்கணும்.
அதுவும் நடக்கல. பிளஸ் எப்பவுமே இந்த 2019 வேர்ல்ட் கப்ல ஜடேஜா தோனி தான் ஃபினிஷிங் பண்ணாங்க, எதிரில் ஆமா. லாக்கி ஃபெர்கசன். ஆமா, அதே ஆமா. தான் இங்கேயும் நடந்தது, தோனி ஜடேஜா Correct. எதிரில் லாக்கி ஃபெர்கசன். பட் ஏன்னா லாஸ்ட் ஓவரில் எஸ் தயால் ஜிடிக்கு ரிங்கு சிங் 5 6 கொடுத்தாரு. அப்புறம் ஜிடி டீம் வெளியே வந்து இப்போ ஆர்சிபியில் செலக்ட் ஆகி மகேந்திர சிங் தோனியோட விக்கெட் எடுத்தாரு. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி பால் 110 மீட்டர் 6 பயம் காமிச்சாரு எல்லாருக்குமே. அது ஆர்சிபியோட லக் நினைக்கிற, லக் ஃபேக்டர் இந்த வாட்டி ஒர்க் ஆயிடுக்கு. ஈசால கப் நம்பே ஒரு இதுல போயிட்டு இருக்கு, பார்க்கலாம் சென்னையில அவங்க கப்பு தூக்குறாங்களா, இல்ல கொல்கத்தா தூக்குறாங்களா, இல்ல ஹைதராபாத் தூக்குறாங்களா, ராஜஸ்தான் தூக்குறாங்களான்ட்டு. Okay. 4 டீமே இருக்கா, இதுல தான் வராங்க. யாரும் டிசைட் பண்ண முடியாது நம்மளால. எனக்கு என்னன்னா, இப்ப எனக்கும் சிஎஸ்கே பிடிக்கும். சிஎஸ்கே ஃபேனா நான் வெளியில இருந்து பார்க்கும்போது, ஆர்சிபியோட அந்த குரோத் இருக்குல்ல, கடைசி மேட்ச் எல்லாமே அடிச்சு 1% தான் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு மொமெண்ட். மழை வந்து கேன்சல் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஆப்போசிட்ல தோனி தலைமையிலான சிஎஸ்கே டீமை சேஸ் பண்ணணும். அதுவும் 18 ரன் வித்தியாசத்துல, 18 ஓவர் வித்தியாசம் அந்த மாதிரி ஒரு டாக் போச்சு என்ன. ஆமா, அந்த சிச்சுவேஷன்ல வின் பண்ணது வந்து ஒரு கிரிக்கெட் ஃபேனா பாக்குறதுக்கு வந்து சூப்பர் பா, இவங்க பாக்குறதுக்கு சினிமா மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்து. அத நீங்க பார்த்த மொமெண்ட், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பத்தி சொல்லுங்க. அவங்க நினைச்சாங்க இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப கஷ்டமான மேட்ச் இது. ரொம்பவே கஷ்டம். யாரா இருந்தாலும் சரி, சிஎஸ்கேக்கும் கஷ்டம், ஆர்சிபிக்கும் கஷ்டம். ஏன்னா சிஎஸ்கே மாதிரி ஒரு ஆப்போனன்ட்டும் கிடையாது, ஆர்சிபி மாதிரி இன்னொரு டீமும் கிடையாது. 2 டீமுமே ஒரு டஃப்பான ஈக்குவல் டீம்ஸ் தான். ஏன்னா ஆர்சிபி அவ்வளோ ஒரு கம்பேக் கொடுத்தாங்க, 6 மேட்சஸ் பேக் டு பேக் வின்ஸ். அவ்வளோ ஒரு ஃபர்ஸ்ட் 7 மேட்ச்ல 1 மேட்ச் ஜெயிச்சாங்க, 6 மேட்ச் தோத்தாங்க. கரெக்டா? அப்புறம் ஆர்சிபிலாம் சான்ஸ் இல்லை, மும்பையில் ஏதாவது தான் வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். மும்பை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆச்சு, ஆர்சிபி அப்படியே டபுள் மேலே ஏறி வந்துச்சு. எக்ஸ்பெக்டே பண்ணலங்க 7th பிளேஸ்லன்னு டப்புன்னு என்ஆர்ஆர் ஏறி இப்போ நம்மளை ஜெயிச்சு 4th போயிட்டாங்கன்ட்டு. ஆக்சுவலி அது அன்எக்ஸ்பெக்டட், எல்லாருக்குமே அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா சிஎஸ்கே தான் போவாங்கன்னு ஒரு இதில் இருந்தது. ஏன்னா சேப்பாக்கில் தான் ஃபைனல், ஷுவராக சிஎஸ்கே வருவாங்கன்னு ஒரு இது இருந்தது. பட் பரவாயில்ல விடுங்க, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். மென்டலி எல்லாமே ஃபிக்ஸடா இருந்திருப்பாங்க. ஏன்னா 8 மேட்ச் ஆடி 1 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க, 7 மேட்ச் தோத்துட்டாங்க ஆல்ரெடி. இதுக்கப்புறம் ஆர்சிபி தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் உள்ள வர மாட்டாங்கிற ஒரு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அந்த குஜராத் அகேன்ஸ்டா 16 ஓவர்ல 201 அடிச்சாங்க பாருங்க. அங்க இருந்து தான் அவங்க பேட்டிங் ஃபார்ம் வந்தது. பவுலிங் இல்லைன்னா கூட பேட்டிங் வச்சுட்டு அவங்க அடிச்சுட்டு வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நல்ல ஒரு ஸ்கோர் போட்டுருவாங்க. டிகே ஆகட்டும், விகே ஆகட்டும், இல்ல ஜாக்ஸ் போயிட்டாரு, ஆப்வியஸ்லி டாப் லேவும் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட கண்ட்ரீஸ்க்கு போயிட்டாங்க, நேஷனல் டியூட்டிஸ்க்கு. ஸோ அதுதான் அவங்க டீமுக்கு ஒரு வீக்னஸ். அதே மாதிரி நம்ம டீம்ல நீங்க சொன்ன மாதிரி முஸ்தபிசர் அண்ட் பத்திரானா நேஷனல் டியூட்டிஸ்க்கு போனது தான் ரீசன். பிளஸ் பத்திரானாக்கு வந்து இன்ஜுரி, அதனால தான் போயிருக்காரு. தீக்ஷனா இன்னும் இருக்காரு. ஸோ முஸ்தபிசர் ஆப்வியஸ்லி பஞ்சாப் மேட்ச்க்கு அப்புறமா போயிட்டாருன்னு நினைக்கிறேன். சிவம்துவும் கை கொடுக்கல, ஏன்னா எல்லாம் நம்பிட்டு இருந்தோம். ஆக்சுவலி நம்ம வந்து அந்த ஆறுசாமி வீடியோ வந்ததுல டெபியூட்டி கமிஷனர் ஆஃப் சிக்ஸஸ் அதுக்கு முன்னாடி பயங்கரமா இருந்தது ஒரு ஆட்டம். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைக் ரேட்ல ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆயிடுச்சு. அது என்னன்னு தெரியல. ரொம்ப இது T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட் விட்டதுல இருந்து ரொம்ப இதா பண்றானுங்க. அதுக்கு முன்னாடி செமையா இருந்தது, ஆனா அவ்வளவுதான் சொல்ல முடியும். சோ அப்போ இனிமே சிஎஸ்கே வந்து இவர் கை கொடுப்பாருப்பா, இவர் கை கொடுப்பாருன்னு யாரையுமே நம்பவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சோ என்னமோ. ரவீந்திரா ஷுவரா கை கொடுப்பாருங்க. ரவீந்திரா சொல்றீங்களா? ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் அவங்க ஒரு நல்ல ஓப்பனிங் பேர். எனக்கு தெரிஞ்சு டிஸ்டன்ஸ் கான்வே அடுத்த வருஷம் வருவார் நினைக்கிறேன். ஆக்ஷன்ல எடுத்துட்டாங்க. அவரும் ருத்ராஜும் 23 என்னமா அடி, அதெல்லாம் மறக்க முடியாது. கான்வேயோட ப்ளே எல்லாம் மறக்க முடியுமா? அதுதான். அப்பனா இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு ரவீந்திரா தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். கான்வே போனாருன்னா சரி ரவீந்திரான்னு கொடுத்துட்டான். எனக்கு தெரிஞ்சு கான்வே இருந்துதான்னா தோனிக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. கரெக்ட். அது அவருக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். வார்னர் பிளேஸ் ரிப்ளேஸ் பண்ணிட்டு இருந்தார் கான்வே அப்படின்னு சொல்லி. அதுதான் அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அதனால கான்வேவும் இல்லை, ஒரு நல்ல கீப்பர் இல்லை. ஸோ தோனி ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஆடி ஆகணும், வேற வழி இல்லை. அது அவருக்கே தெரியும். வேற கீப்பர் கிட்ட சான்ஸ் கொடுக்க முடியாது, வேற யாரையும் எடுக்க முடியாது. இருக்கிற ஒரு கீப்பர் கான்வே தான். அவருக்கு பதிலாக இருந்தா நம்ம எக்ஸசைஸ் பண்ணி, பட் ரூல்ட் அவுட், எதுவும் பண்ண முடியாது. இப்போ நான் பார்த்த வரைக்கும் எதுக்கு உங்களை வந்து அதிகமா தாக்குறாங்க அப்படின்னா, நீங்க வந்து தோனியை மட்டுமே வச்சு பேசுறீங்கல்ல. எல்லாம் டீமோட சேர்ந்து விளையாடுறாங்க, டீமோட சேர்த்து தான் வெற்றி வருது. ஆனா நீங்க தோனியை மட்டும் வச்சு, தோனி இருந்ததுனால தோனி அடிச்ச அந்த 4 6, தோனி அடிச்ச 2 4, தோனி அடிச்ச லாஸ்ட் இந்த 20 ரன், அதனால மட்டும் தான் சிஎஸ்கே வின் பண்ணுதுன்னு வெளியில பேசுறதுனால மட்டும்தான் கலாய்க்கிறாங்க. என்னோட மட்டும் ஒப்பீனியன் இல்ல, இது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன். எனக்கு இது வேணும், எனக்கு அவரை பிடிக்கும், அதனால தான் நான் அவர் சப்போர்ட் பண்றேன். நாட் ஒன்லி மீ. அவர் வரும்போது நான் மட்டுமா ஏன்சிட்டு கத்துற ஸ்டேடியம்ல, ஆல் த கிரவுட், ஜியோ சினிமால பாக்குறவராட்டும், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல பாக்குறவங்க எல்லாருக்குமே ஒரு இது வருது இல்ல. கிரிக்கெட் பார்க்காத ஆள், கிரிக்கெட் தெரியாத ஆள் கூட அவர் வரும்போது ஒரு இப்படி பாக்குறாரு. அதுதான் அவர் அதை கிரியேட் பண்ணி வச்சுட்டாரு. அவர் எவ்வளவு கப்ஸ் ட்ராஃபிஸ் வின் பண்ணாலுமே அதை ஒரு அவரை பார்க்கும்போது, அவர் என்ட்ரி கொடுக்கும்போது அந்த இது வருது, வைப் வருது. அவர் வராரு, ரெஸ்பெக்டோட இருக்காரு. ஸோ அது பார்க்கும்போது ஒரு இது கிடைக்குது. அதுதான். அது வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உடனே வந்துட்டு இது நார்மலா எப்படி சொல்லணும்னா, இவன் ஒருத்தரை பத்தி பேசுறான்னு சொன்னோன்னா நம்ம போய் இவனை டவுன் பண்ணிட்டு நம்ம ஃபேம் வரணும். இது புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் நடக்குதுங்க, வேற எதுவும் இல்ல. கிளீனா அதுதான் நடக்குது. அது பண்றதுதான் அந்த ஒயிட் ஷர்ட் ப்ரோ ஒருத்தர் வந்தாரு, நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே தான் பண்ண வந்தாரு. கடைசியில அவருக்கு தான் ஊத்திக்கிச்சு. அவரே தோனிக்காக தான் வந்தாரு, அவர் வாயாலே சொல்லிட்டாரு. அதுதாங்க மேட்டர். அதுக்கு சண்டை போடாம இருந்துட்டோம். ஸோ சிம்பிள். எல்லாருமே அவருக்காக தான் வராங்க. சேப்பாக்கில் க்ரௌட் முழுக்க, இந்தியா முழுக்க அதுக்கு தான் வருது. ஏன்னா வான்கடே மேட்ச்ல நம்ம பார்த்துருப்போம் மும்பையோட.
எப்பவுமே மும்பை vs ஆர்சிபி மேட்ச் இல்லைனா ஏதாவது மும்பையில் ஏதாவது டீம் மார்க்கெட்டில் நடக்கும்போது ஃபுல்லாக ப்ளூவாக இருக்கும். ஆனால் சிஎஸ்கே இருக்கும்போது ஏன் அங்கே ஃபுல்லாக எல்லோவாக இருக்குது? அதுதான் கேள்வி. அவர் இருக்கும்போது எந்த எவே கிரவுண்டோ இல்லை இந்தியாவில் எந்த கிரவுண்டாக இருந்தாலும் எல்லோவாக தான் இருக்கும். அவர் இருக்கார் அந்த டீமில். அதனால எனக்கு இன்னொன்று என்ன தோணுச்சு அப்படின்னா, ஆர்சிபியில் இருக்கிற கிங் கோலி அவங்கள பற்றி பேசும்போதும் சரி, தலை தோனி அவர்களை பற்றி பேசும்போதும் சரி, இவங்க 2 பேரை பற்றி மட்டும் நாடு பேசிட்டே இருக்கும்போது அந்த டீமில் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே மங்கி மழுங்கி போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ கோலி அன்னைக்கு வந்து ஒரு 65-70 அடிக்கிறார் அப்படின்னா, அது கூட விளையாடுற பிளேயர் ஒரு 100 கிட்ட அடிக்கிறார் அப்படின்னா 100 பத்தி பேச மாட்டாங்க. கோலி அடிச்சு 65 ரன். கிங் கோலி வழக்கம் போல சப்போர்ட் பண்றாரு நாட்டுக்கு, ஆர்சிபி டீமுக்கு அப்படிங்கிற மாதிரி அவரை பத்தி தோனிக்கும் பண்றாங்க, அதேதான் தோனிக்கும் பண்றாங்க, ரோஹித்க்கும் பண்றாங்க. சோ இந்த 2 பிளேயர் ரோஹித், தோனி இந்த மாதிரி 3 பில்லர்ஸ்க்குமே அதான் பண்றாங்க. ஸ்டார் பிளேயர்ஸை பத்தி பேசி அந்த டீம்ல விளையாடுற நல்ல பிளேயர்ஸை பத்தி பேச மறந்துடுறாங்க ஆடியன்ஸ். அது நல்ல பிளேயர்ஸ் பத்தி பேசலன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்ப இவனுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் அந்த பிளேயர்ஸ் பத்தி பேசலன்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க வந்துட்டு எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு வரணும். முதல்ல நான் எல்லார பத்தியும் பேசியிருக்கிறத அவங்க தான் பார்த்துட்டு வரணும். ஒரே ஒரு வீடியோ மட்டும் அந்த ஆர்சி வீடியோ ட்ரெண்ட் ஆச்சுல, அங்க நான் கோலியை பத்தி தப்பா பேசுறேன், தோனியை பத்தி நல்லா பேசுறேன். அதை மட்டும் அவன் பார்த்துட்டு வந்துட்டு இவன் ஒரு மைண்ட் செட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டான், ஜட்ஜ் பண்ணிட்டான், இவன் இப்படிதான்ட்டு. அதுதான் தப்புன்னு சொல்ல வரேன். அவன் எல்லா வீடியோ பார்த்துட்டு வரான். நிறைய பேர் எல்லா வீடியோ பார்த்துருக்காங்க. எல்லா வீடியோ பார்த்தவங்க யாருமே அப்படி சொன்னதில்லை என்கிட்ட. அதுதான் மேட்டர், வேற எதுவும் இல்லை. தோனி அவர்கள் மீதுமே நிறைய வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு வெளியில. இப்போ என்னடா எப்ப பார்த்தாலுமே தோனிக்கு வந்து சொம்பு தூக்குறாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப கை கொடுக்காம போனது அதெல்லாம் சேர்த்துட்டு வெறுப்புன்னு சொல்றாங்க. நான் ஒன்னே மட்டும் கை கொடுக்காத இன்சிடென்ட் சொல்றேன். என்னன்னா, ஜிடி ஃபைனல் ஜெயிச்சோன்னா 23ல அவர் வந்துட்டு ஜடேஜான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க டீமை. உடனே தோனி என்ன இண்டிகேட் பண்ணாரு, போய் கை கொடுத்துட்டு வந்து செலிப்ரேட் பண்ணலான்ட்டு. ஆனா ஆர்சிபி கிட்ட அந்த கேஸ் நடக்கல. ஆர்சிபி கப்பு ஜெயிக்கல, குவாலிஃபயர் தான் ஜெயிச்சாங்க. லைக் குவாலிஃபயர் கூட இல்ல, குவாலிஃபயருக்கு போற ஒரு கார்டை தான் ஜெயிச்சுட்டு போனாங்க. அதுக்கே அந்த செலிப்ரேஷன் லைக் வந்துட்டு மைக்கேல் வாகன் அண்ட் நம்ம ஹர்ஷா போகலே சொல்லியிருப்பாங்க, கை கொடுக்குறன்றது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். அது ஒரு கேம் முடிஞ்சாலும் சரி, என்ன கேமா இருந்தாலும் சரி, அது ஆரம்பிக்கும் போதோ இல்லை முடிக்கும் போதோ ஒரு கை கொடுத்து முடிக்கிறது ஒரு நம்மலாம் ஒரு ஒன்று அப்படின்ட்டு ஒரு இது இண்டிகேஷன் கிரியேட் பண்ணுது. பட் ஆனால் தோனி அங்கே வெயிட் பண்ணாரு. ஆனால் ஆர்சிபி ஃபேன்ஸ் டேர்ன் ஆகிற மாதிரியே இல்லை. ஆர்சிபி பிளேயர்ஸ் ஃபேன்ஸ் பாருங்க, பிளேயர்ஸ் டேர்ன் ஆகிற மாதிரியே இல்லை. எல்லாம் அங்கேயே செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்காங்க. இங்கே ஒருத்தர் வெயிட் பண்ணுறாரு, கை கொடுத்துட்டு நீங்கள் போய் செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம். லைக் ஹவு ஜிடி ஃபைனலாக நம்ம பண்ண மாதிரி, சென்னை பண்ண மாதிரி. நான் லைவ்ல உட்காந்து விட்னஸ் பண்ணி அதை பார்த்துருந்தேன். அவர் வந்துட்டு அடுத்த செகண்டே இண்டிகேட் பண்ணாரு, நம்ம போய் கை கொடுத்துட்டு வந்து செலிப்ரேட் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த மாதிரி இருந்திருக்கணும். பட் ஆனால் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஹாப்பினஸ் அதை அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் கை கொடுக்காம போனார். பட் அதுக்கு பின்னாடி இன்னொரு வீடியோ என்னன்னா, கோலி அப்படியே தோனி பின்னாடி போனது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அது என்ன நடந்ததுன்னு தெரியல. அவர் ஃபாஸ்டா உள்ள ஓடிட்டாரு, அவர் வெயிட் பண்ணல, கரெக்ட். பட் இதுக்கு என்ன ரீசன்னா, இவர் பேக் பெயின்னால வெயிட் பண்ணல, இவருக்கு தோல்வினால செல்ஃபிஷ், அவர் கை கொடுக்க பிடிக்கல அப்படின்லாம் ஹேட்டர்ஸ் உடனே ஜட்ஜ் பண்ணிடுறாங்க மீமர்ஸ். அது தோனி ஹேட்டர்ஸா யாருன்னு தெரியல. அதுக்குள்ள ஒரு எவ்வளோ ஒரு 180K ஃபாலோவர்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு தோனியோட அக்கௌண்ட்ல. அப்படியா? அந்த மாதிரிலாம் நியூஸ் வந்துட்டு இருந்தது. பட் அது ஃபேக் அக்கௌண்ட் தெரியல. பட் ஆனால் வந்துட்டு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஒருத்தர். அவர் வந்துட்டு வெயிட் பண்ணாரு, கரெக்டா இல்லையா, வெயிட் பண்ணாரு, அவங்க வரல. நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இந்த ஐபிஎல் யாரு கப்புக்கு போகும்னு நினைக்கிறீங்க? தெரியலையே, என்னால ஜட்ஜ் பண்ண முடியல. அதான் சொன்னேன், 4 டீமுமே ஈக்குவலா இருக்காங்க. ஸோ யாரு போவா அப்படின்றது தெரியல. ஆர்ஆர் இந்த வாட்டி ஹெவியா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்துட்டு 3-4 மேட்ச் தோத்தாங்க தொடர்ந்து. அப்போ எனக்கு தெரிஞ்சு சாம்சன் வந்துட்டு ஆல்ரெடி கௌதம் கம்பீர் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்டம்பிங்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு ட்வீட்ல வந்துட்டு இது எனக்கு மாஹி பாய் வந்து கொஞ்சம் ஹிண்ட்ஸ் கொடுத்திருந்தாரு, டிப்ஸ் கொடுத்திருந்தாருன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. அப்போ எனக்கு தெரிஞ்சு சாம்சன் கிட்ட ஷுவரா ஒரு டிப்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆர்ஆர் vs ஆர்சிபி மேட்ச் நல்ல ஒரு ஹெவி காம்படிஷனா இருக்கும். ஆர்சிபி நம்மளை ஜெயிச்சுட்டு உள்ள போயிருக்காங்க, இதை ஜெயிச்சுட்டு அவங்க கோப்பை கிட்ட போட்டோம், அப்போ பார்க்கலாம். பிளஸ் இதே வைராகியம் இருந்தது இல்ல விராட் கிட்ட, அதே T20 வேர்ல்ட் கப்ல காமிக்க சொல்லுங்க. எல்லாரும் எதிர்பார்க்கறது அந்த T20, எல்லாரும் அதை தான் எதிர்பார்க்கறாங்க. நீ தோனிக்கு எதிர்க்க, சிஎஸ்கேக்கு எதிர்க்க ஒரு குவாலிஃபயருக்குள்ள என்ட்ரி ஆனதுக்கு இந்த ஒரு வைராகியம் காமிச்சல, அதே T20 வேர்ல்ட் கப்ல காமி. வேர்ல்டு கப்ல அவங்க காமிக்கப்படல. கால் மேல கால் போட்டு மிச்சல் மாஸ்டர் உட்கார்றாரு கப்பு மேல. அது எவ்வளோ ஒரு இதா இருந்தது. பிளஸ் அது இன்ஸ்டா போஸ்ட்ல வர அப்படி வைரல் ஆச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சேடா இருந்தது. நம்மளால வேர்ல்ட் கப்ல 23ல அவ்வளோ நல்ல ஃபார்ம்ல இருந்த டீம் ஃபைனல் வரைக்கும் ஏறி வந்தோம், ஃபைனல்ல போய் தோத்து போனோம். அது ஒரு மாதிரியா இருந்தது. பட் ஆனால் T20 வேர்ல்ட் கப் வருது, வெஸ்ட் இண்டீஸ் யூஎஸ்ஏல நடக்குது. அங்க அதே வைராகியத்தோட எல்லா மேட்ச்லையுமே ஜெயிக்கட்டும். நடுவில் லீக்ல தோத்தா பிரச்சனை இல்லை, பட் ஃபைனல்ல செமிஃபைனல்ல போய் தோக்கக்கூடாது. அவ்வளோதான் விஷயமே. சூப்பர் பிரதர். எந்த ஒரு சொசைட்டியில் வர எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் எடுத்துக்காதீங்க. பாசிட்டிவாக உங்கள் லைஃபையும் நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்க. கரெக்ட். ஜாலியாக ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு ஐபிஎல் வருது, அந்த டைமில் நம்ம வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். மற்ற டைம்லலாம் நம்ம கெரியரை பார்த்து போகலாம். நம்ம கெரியரை பார்த்து போகலாம். அவ்வளோதான். ஆல் தி பெஸ்ட் உங்கள் கெரியர். தேங்க்யூ ப்ரோ.